வெள்ளுமா மிக வல்லமை பொருளுக்கடியேன் விரிபொழில் சூழ்குன்றையார் வீரன் மிண்டற்கடியேன் அள்ளிமென் முல்லை அந்தார் அமர் நீதி கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே. இலைமறித்த வேல் நம்பியே பத்தற்கடியேன் ஏனாதின் நாதந்தன் அடியார்க்கும் அடியேன் கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பற்கடியேன் கடவுரில் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன் மலை மலிந்த தோல் வல்லல் மான கஞ்சாரன் எஞ்சாத வாட்டாயன் அடியார்க்கும் அடியேன் அலை மலிந்த புனல் மங்கை ஆனாயற்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே. மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியே முருகனுக்கும் ஒரு தீர பசுவதிக்கும் அடியேன் செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியே திருக்குறிப்பு தொண்டதம் அடியார்க்கும் அடியேன் மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டெழுந்த தாதை தாழ்மழுவினால் எரிந்த அம்மையான் அடிச்சண்டி பெருமானு கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே. திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவு கரையன் தன் அடியார்க்கும் அடியேன் பெருநம்பி குலச்சிறைதன் அடியார்க்கும் அடியேன் பெருமிழலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன் ஒரு அடியார்க்கும் அடியேன் ஒலி புனல் சுசாத்த மங்கை நீலனக்கடியேன் அரு நம்பி நமி நந்தி அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே. வம்பராபரி வண்டு மணம் நார மலரும் மதுமலனர் கொன்ற யானடியலார் பேனா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் ஏயர்கோன் கலிகாமன் அடியார்க்கும் அடியேன் நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் நாட்டமிகு தண்டிக்கும் மூர்க்கர்க்கும் அடியேன் அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே. வார்கொண்ட வனமுலையாள் உமை பங்கன் கலலே மறவாது கல்லெறிந்த சாக்கியர்க்கும் அடியே சீர்கொண்ட புகழ் வல்லல் சிறப்புலிக்கும் அடியே செங்காட்டங்குடிமேய சிறு தொண்டர்கடியே. கொண்ட கொடை களறிற்றறிவார்க்கும் அடியேன் கடல் காளி கணநாதன் அடியார்க்கும் அடியேன் ஆர்கொண்ட வேல் கூற்றன் கலந்தை கோனடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே. பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன் பொழில் கருவூர் துஞ்சிய புகழ் சோழர்க்கடியேன் மெய்யடியான் நரசிங்க முனையரையற்கடியேன் விரித்திரை சுள் கடல் நாகை அதிபத்தற்கடியேன் கைத்தடிந்த வரி சிலையான் களி கம்பன் களியன் கழற்சக்தி வரிஞயர்கோனடியார்க்கும் அடியேன் ஐயடிகள் காடவர் கோனடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே. கரை கண்டன் கழலடியே காப்பு கொண்டிருந்த கணம்புள்ள நம்பிக்கும் பாரிக்கும் அடியேன் நிறை கொண்ட சிந்தையானில் வேலி வென்ற நின்ற சீநெடுமாறன் அடியார்க்கும் அடியேன்
உரை கொண்ட செம்பவளம் இருளகற்றும் ஜோதி தொல்மயிலி வாயிலா நடியார்க்கும் அடியேன் அரை கொண்ட வேல் நம்பி முனையடுவார்க்கடியேன் ஆரூரனாரூரில் அம்மானு காலே. கடல் சூழ்ந்த பெருமான் காடவர் பொன்கல சிங்க நடியார்க்கும் அடியே மடல் சூழ்ந்த தார் நம்பி இடங்களிக்கும் தஞ்சை மன்னவனாம் பெரு துணைத்தன் அடியார்க்கும் அடியே. உடை சூழ்ந்த புலி அதழ் மேலாட ஆடி பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியே அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட்டுரிக்கும் அடியேன் ஆரூரில் அம்மானு காளே. பத்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனையே பாடுவாரடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன் திரு ஆரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன் முழு நீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்தாரடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரே அம்மானு காலே. மன்னிய மறைநாவன் நின்ற ஊர் பூசல் பரிவளையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கடியேன் திருநீல கண்டத்து பாடனார்க்கடியேன் என்னவனமரனடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர் கோன் அன்னவனமாரூரன் அடிமை கேட்டுவப்பார் ஆரூரில் அம்மானு கண்பரவாரே அன்னவனமாரூரன் அடிமை கேட்டுவப்பார் ஆரூரில் அம்மானு கண்பரவாரே. திருச்சிற்றம்பலம். எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி எமையாலும் 63 நாயன்மார்கள் திருவடிகள் போற்றி போற்றி அருள்மிகு விரண்மிண்ட நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி அருள்மிகு பொன்னியம்மை தாயார் திருவடிகள் போற்றி போற்றி அருள்மிகு தியாகேச பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி அருள்மிகு கமலாம்பிகை தாயார் திருவடிகள் போற்றி போற்றி அருள்மிகு வீதி விடங்க பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி அருள்மிகு அல்லியம் பூங்கோதை உடனுரை புற்றிடம் கொண்டநாத திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஐயா திருச்சிற்றம்பலம் ஐயா. ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தெய்வ சேக்கிழார் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழ எடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன் பணித்த திருவாளன் வாசமலர் மென்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். திருச்சிற்றம்பலம். எம்பெருமான் அமர்நீதி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. சிறகை விரித்து பறக்கும் சிட்டுக்குருவிகள், துள்ளித் திரியும் பட்டாம்பூச்சிகள், நாளைய சிம்மாசனங்களின் சொந்தக்காரர்களான மழலைகள் பழத்தினும் சுவையாய் தேனிலும் இனிமையாய் உள்ள தமிழ் மொழியில் அமர்நீதி நாயனார் புராணம் சிந்திக்க உள்ளார்கள். மழலைகள் ரொனேன் சமத் 4.5 வயது, ஆதிரா 4 வயது, மணித்ரா 7 வயது, அத்விக் சங்கர் 9 வயது. அவர்களை வணங்கி வரவேற்கிறோம். மற்றும் இந்த அரிய வாய்ப்பினை வழங்கிய நெல்லை சகசரநாம மண்டலிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து திருமுறைகளை பாட எங்களை பயிற்றுவிக்கும் எங்கள் குரு ஐயாவின் திருவடிகளை வணங்கிக் கொள்கிறோம். புராணம் சொல்வதற்கு உறுதுணையாக இருந்த இவர்கள் பெற்றோர்கள் மற்றும் சிவ சங்கர வடிவு, சிவ சூர்யா வைத்தீஸ்வரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். புராணம் சிந்திக்க வந்துள்ள அடியார்களின் திருவடிகளை வணங்கிக் கொள்கிறோம். இந்த புராணம் கேட்டு இந்த குழந்தைகளுக்கு தங்களது ஆசீர்வாதத்தை நல்குமாறு வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அமர்நீதி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார் திருவடி வணக்கங்கள். அமர்நீதி நாயனார் குரு பூஜை ஆணி மாதம் பூச நட்சத்திரம். அமர்நீதி நாயனார் குரு பூஜை நன்னாள் ஆன இன்று அவரை பற்றி சிந்திக்க வாய்ப்பளித்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் என்எஸ்எம்மிற்கும் நன்றிகள். அமர்நீதி நாயனார் பெயரே தனி சிறப்பு பெற்றது. அமர்நீதி என்ற வார்த்தையில் உள்ள அமர் என்ற வார்த்தைக்கு 2 பொருட்கள் உண்டு. ஒன்று பொதுப்பொருள், மற்றொன்று சிறப்பு பொருள். பொது பொருள் என்பது உட்காருதல் என்ற இருத்தலை குறிக்கும். சிறப்பு பொருள் விரும்புதலை குறிக்கும். அதாவது நீதியே அவரிடம் அணுகி விரும்பி வந்து தங்கி பின் நிலைத்து நின்றது எனவும் கொள்ளலாம். அமர்நீதி நாயனாரை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்டர் தொகையில் அல்லிமென் முல்லையந்தார் அமர்நீதிக்கடியேன் என்றும், மாணிக்கவாசக சுவாமிகள் திருவாசகத்தில் என்னப்பன் எம்பிரான் எல்லார்க்கும் தானீசன் துண்ணம் பெய் கோவணமா கொள்ளும் அது என் ஏடி மண்ணுகளை துண்ணு பொருள் மறைநான்கே வான் சரடா தன்னையே கோவணமா சாத்தினன்கான் சாழலோ என்கிறார். கீழொடு கோவணம் என்பார் சேக்கிழார். இப்பொழுது அமர்நீதி நாயனாரின் வரலாற்றை பழமொழி வாயிலாக சிந்திக்க இருக்கிறோம். பழமொழி என்றால் என்ன? ஒரு மொழியில் பல காலம் இருந்து வரும் அனுபவ பாடவே பழமொழி ஆகும். அது பலருடைய அறிவு, ஒருவருடைய சாதுரியம். பழமொழி அனுபவத்தின் குழந்தை. அது மக்களின் அறிவு மற்றும் அனுபவத்தின் எதிரொலி. ஏன் இறைவனின் குரலாக கூட கொள்ளலாம். தனக்கு பின்னே வரும் சந்ததியருக்கு நம் முன்னோர்கள் எளிய முறையில் தந்த நல் வாழ்க்கை கல்வி என்று கூட அதை சொல்லலாம். வானத்திற்கு மணி சூரியன், வீட்டிற்கு மணி குழந்தைகள் என்பது பழமொழி. அப்படிப்பட்ட எங்கள் வீட்டு இல்ல மணிகளுக்கு வாய்ப்பளித்த என்எஸ்எம்மிற்கும் நன்றிகள். மீண்டும் குழந்தைகளின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். குழந்தைகளுக்கு முதல் பாடமே பண்புதான். பண்பின் பயன் என்ன? அதுவும் பண்புதான். அந்த பண்பை பழமொழிகளின் உதவியுடன் நாயன்மாரின் கதை மூலம் விதைக்க முயல்கின்றோம். இது குழந்தைகளை கொண்டு நாங்கள் செய்யும் முதல் முயற்சி. முயற்சியில் ஏதாவது பிழை இருப்பின் பொறுத்தருள்க. இதில் பங்கு பெறும் குழந்தைகள் அத்விக் சங்கர், உத்தரப்பிரதேஷ்; திருச்சிற்றம்பலம். மணித்ரா, காங்கேயம்; திருச்சிற்றம்பலம். ஆதிரா, பெங்களூர்; திருச்சிற்றம்பலம். ரோனின், திருநெல்வேலி. குட்டீஸ், உங்க எல்லோருக்கும் இப்பொழுது நாயன்மாரின் கதையை சொல்ல போகிறார்கள். அப்படின்னா யாரு? சொல்கிறேன். நாயன்மார்கள் எப்பொழுதும் சிவபெருமானை நினைத்து கொண்டே இருப்பார்கள். நாம் எல்லோரும் எப்படி வழிபட வேண்டும் என்று வழிகாட்டியவர்கள். சிவனடியார்களுக்கு எல்லா வகையிலும் உதவி செய்பவர்கள். மொத்தம் 63 நாயன்மார்கள் இருக்கிறார்கள். அதில் ஒருத்தர் தான் அமர்நீதி நாயனார். நாயன்மார்களை நாம் சிவன் கோவிலை சுற்றி வரும்போது காணலாம். இப்பொழுது அமர்நீதி நாயனார் வரலாற்றை பழமொழி வாயிலாக காணப்போகிறோம். பழமொழினா என்ன அத்தை? சொல்கிறேன். இரவில் இருட்டா இருக்கிற பாதை வழியாக போகிறோம். கரண்ட் இல்லை. அப்பொழுது நாம் என்ன செய்வோம்? டார்ச் அல்லது தீப்பந்தத்தை காட்டி அதன் வெளிச்சத்தில் செல்லுவோம். அது மாதிரி நமக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று தெரியாத பொழுது
நமது ஆச்சி தாத்தா நமக்கு அறிவுரைகள் கூறுவார்கள். அதுதான் பழமொழி. இப்பொழுது 4 குழந்தைகளை வைத்து நாயன்மாரின் வரலாறை காணப்போகிறோம். 2 குழந்தைகள் கேட்க, 2 குழந்தைகள் கதையை பகிர்ந்து கொள்கின்றனர். குழந்தைகளை ஊக்குவிக்க வேண்டுகிறேன். இனி புராணத்தை சிந்திப்போம். மணித்ரா, நாயன்மார் பற்றி சொல்கிறாயா? சொல்கிறேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. அமர்நிதி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. அடியார் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். அமர்நிதி நாயனார் என்பவங்க சோழ நாட்டு பழையாறை என்ற ஊரில் வாழ்ந்து வந்தாங்க. கிபி 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க. பெரிய பணக்காரங்க. அம்பே சிவம் என்ற வார்த்தைய வாழ்ந்து காட்டினவங்க. சிவபெருமான எப்பொழுதும் நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள கும்பிடுறவங்களுக்கு உணவு உடை தர வேண்டும் என்பதுக்காகவே திருநள்ளூர்ல திருமிடம் கட்டினாங்க. திருவிழா காலங்கள்ல தன் சொந்த பந்தங்களோடு அங்க தங்கி அங்க வர சிவனடியாருக்கு தொண்டு செஞ்சுட்டு வந்தாங்க. பிறருக்கு உதவி செய்வதே உண்மையான சமயம் அப்படின்னு சொல்ற மாதிரி மடத்துக்கு வர எல்லோருக்கும் உதவி செஞ்சுட்டு வந்தாங்க. ஊசியை காந்தம் இழுப்பது போல உத்தமனை சிநேகம் இழுக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி அமர்நிதி நாயனார் என்ற ஊசிய சிவபெருமான் என்ற காந்தம் இழுத்துச்சு. அம்புள்ள அந்நியரும் நமக்கு உறவுதான் அப்படின்னு சொல்ற மாதிரி வெளியூர்ல இருந்து வரவங்களையும் தன் சொந்தங்களா நினைச்சு அந்த மடத்துல தங்க வச்சாங்க. செய்யும் தொழிலே தெய்வம் என்ற வார்த்தைய வாழ்ந்து வந்த நாயனார் அந்த மடத்துக்கு வர அடியாருக்கு கோவணம் மற்றும் சாப்பாடு தந்துட்டு வந்தாங்க. அக்கா, கோவணம்னா இன்னொரு வருதானா? ஆனா இந்த இடத்துல கோவணத்தை வேதமும் சொல்லலாம், மறைவினும் சொல்லலாம். அந்த மாதிரி சிவபெருமானையே நம்ம வேதமும் சொல்லலாம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லை. ஒரு நாள் சிவபெருமான் அந்தனர் வேஷத்துல திருமடத்துக்கு வந்தாங்க. இடுப்புல புலித்தோல், கையில கொம்பு, அதுல 2 கோவணம், இது போக திண்ணீர் பை தப்பை புல் இருந்துச்சு. அமர்நிதி நாயனார் அடியாரின் நினைச்சுக்கிட்டு சிவபெருமான வாங்க வாங்க உணவருந்த வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதுக்கு சிவபெருமான் நான் காவேரி நீர்ல போய் குளிச்சுட்டு வரேன், என்கிட்ட 2 கோணம் இருக்கு, மழை வர மாதிரி இருக்கு, உன்னை நீ பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமர்நிதி நாயனார் தனியா ஒரு இடத்துல வச்சுட்டு போயிட்டாங்க. அப்பதான் சிவபெருமான அவங்களோட திருவிளையாடல ஆரம்பிக்கிறாங்க. கோவணத்தை ஒளிச்சு வச்சுட்டாங்க. அது அமர்நிதி நாயனாருக்கு தெரியாது. அப்படி கோவணத்தை ஒளிச்சு வச்சதுனால சிவபெருமான நம்ம கோவண கல்வர்னு சொல்லலாம். நன்றி மணித்ரா, அருமையாக கூறினாய். இப்பொழுது அத்விக் சங்கர் கதையை தொடர்கிறார். காதை பிடித்து இழுத்தால் தலை தானாகவே வரும் என்று சொல்வது போல் என்ன செய்தால் நாயனாரின் பெருமை உலகுக்கு தெரியுமோ அதே போல் கோவண திருவிளையாடல் நிகழ்த்தினார் சிவபெருமான். அந்தராக சிவபெருமான் காவிரியில் குளித்துவிட்டு மடத்துக்கு வந்தார். மலையில் நனைந்து கொண்டே வந்து தன் கோவணத்தை தா என்று கேட்டார். நாயனார் தான் வைத்த இடத்தில் தேடினார், கிடைக்கவில்லை. திகைத்து போனார். தேடினார், ஓடினார். பயந்து கோவணத்தை காணவில்லை என்று மன்னிப்பு கேட்டார்.
என் பிழையை பொறுத்து நான் நெய்த புது கோவணத்தை அணிந்து கொள்ளுங்கள் என்று கூறினார். பெருமான் கோபம் கொண்டார். மொழி தவறாதவன் தான் வழி தவறாதவன். கோவணத்தை பத்திரமாக வைத்துக் கொள்வேன் என்றல்லவா கூறினாய். இப்படி தொலைத்து விட்டாயே, இதுதான் உனது சேவையா என்று கோபம் கொண்டார். பெருமானே, மன்னித்துக் கொள்ளுங்கள், புதிய கோவணம் தருகிறேன், அணிந்து கொள்ளுங்கள் என்று கூறினார். ஏழையின் சொல் அம்பலம் ஏறவில்லை என்பதை போல் நாயனாரின் சொல் சிவபெருமானால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. எனக்கு நான் கொடுத்த கோவணமே வேண்டும் என்று கூறினார். சிறிது நேரம் கழித்து கோபம் தணிந்தவுடன், சரி, நான் கொடுத்த கோவணத்திற்கு சரியான எடையுள்ள கோவணத்தை கொடு, நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறினார். நாயனார் நிம்மதியடைந்தார். கருமத்தை முடிக்கிறவன் கஷ்டத்தை பார்க்க மாட்டான் என்பதை போல பெருமான் சொன்னதை கேட்டு தராசு தட்டில் ஒரு பக்கம் பெருமானின் கோவணத்தை வைத்து மறுபக்கம் இவர் நெய்த புது கோவணத்தை வைத்தார். தராசு சமமாகவில்லை. தராசு என்றால் வெயிங் ஸ்கேல். இரண்டு பக்கமும் வெயிட், அதாவது எடை வைத்து சமம், ஈக்குவலாக இருக்கிறதா என்று சரிபார்த்தர். அதுதான் தராசு. இப்போது அமர்நீதி நாயனார் வைத்த கோவணத்தட்டு மேலேயே இருந்தது. பெருமானின் கோவணத்தட்டு கீழேயே இருந்தது. சமம் ஆகவே இல்லை. எனவே தட்டு சமமாக வீட்டில் உள்ள அனைத்து கோவணத்தையும் வைத்தார். அப்போதும் தராசு சமமாகவில்லை. பின் தன்னிடம் உள்ள பட்டாடை, பொன், பொருள் என அனைத்தையும் கோவணத்திற்கு ஈடாக வைத்தார். அப்பொழுதும் ஈடாகவில்லை. எனவே பெருமானிடம் கேட்டு தாங்கள் அனைவரும் குடும்பத்துடன் ஏற அனுமதி கேட்டார். சரி என பெருமான் கூற, அனைவரும் தராசு தட்டில் கோவணத்திற்கு சமமாக ஏறி நின்றனர். 5 எழுத்து மந்திரத்தை கூறினார். சிவபெருமானின் மீது தான் வைத்த அன்பு உண்மையெனில் நான் ஏறியவுடன் தராசு நேராகட்டும் என்று கூறி வணங்கி நின்றார். என்ன அதிசயம்! தராசு தட்டு நேரானது. ஞானம் செய்யாததை காலம் செய்தது போல அந்தந்த நேரத்தில் சரியாக நடக்கும் காரியத்தை போல் அமர்நீதி நாயனாரின் பெருமை உலகறிய இந்த நேரம் தராசு சமமானது. அன்புள்ள இடத்தில் இறைவன் இருப்பான் என்பதை உலகறிய வைத்தார் இறைவன். தன்னையே நாயனார் அர்ப்பணித்ததால் தராசு விமானமாய் மாறியது. அடியவர் மறைந்து ரிஷப வாகனத்தில் சிவபெருமான் காட்சி கொடுத்தார். இதை அங்குள்ள அனைவரும் பெருமானின் கருணையை எண்ணி இன்புற்றனர், நெகிழ்ந்தனர். நாயனாரிடம் சிவபெருமான், நீ சிவபுரம் வருவாயாக என்று கூறி மறைந்தார். ஓடமே மலை மேல் ஏறுவது போல தராசு தட்டில் விமானமாய் மாறி சிவபதி அடைந்தார் அமர்நீதி நாயனார். குடும்பத்தார் அனைவரும் முக்தி அடைந்தனர். நாயனாரின் பெருமையை உலகம் அறிந்தது. புதுப்பானை நடுச்சந்தியில் உடைந்தது போல நாயனாரின் பெருமையை உலகம் அறிந்தது. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் என்பதை போல் அவர் பெருமானை மனதில் கொண்டாடியதால் இவ்வளவு பெருமை அடைந்தார் நாயனார். நாமும் இதே போல் சிவபெருமானிடம் அன்பு வைப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவனை போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. குழந்தைகளே, அமர்நீதி நாயனாரின் வரலாற்றை பழமொழி வாயிலாக மிகவும் அருமையாக கூறினீர்கள். குழந்தை மொழிகளில் நாயனாரின் வரலாற்றை கேட்க மிகவும் இனிமையாக இருந்தது. இந்த தொகுப்பை இப்படி நிகழ்த்துவதற்கு உறுதுணையாக இருந்த குழந்தைகளின் ஆட்சிகள் சூர்யா வைத்தீஸ்வரன், சங்கர வடிவு, மல்லிகா நாயகம் மற்றும் கல்பனா ஆட்சி
ராமலட்சுமி ஆச்சி அனைவருக்கும் திருவடி வணக்கங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். ஐயா சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படிம்பாங்க திருவள்ளுவர். இந்த குழந்தைங்க ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்கிறாங்க. மனித்ரா காங்கேயம் இந்த குழந்தைங்க நிறைய இன்னும் சிறப்புகள் பெற்று இந்த சைவ நெறியில் இந்த பிஞ்சு குழந்தைகள் இப்போ வர்றது பெரிய ஆச்சரியமா இருக்குது. ரொம்ப அற்புதமா அந்த நாயனாருடைய கதைகளையும் மனித்ரா காங்கேயம் அப்புறம் அத்விக் சங்கர் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி நீங்க இன்னும் மேலும் மேலும் வளர வேண்டும். நிறைய நாயன்மார்களுடைய கதைகளை இன்னும் நீங்க கேட்க வேண்டும். உங்களை பண்படுத்தி கொள்ள வேண்டும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிவாய நம்ம. அம்மா தொகுத்து வழங்கின அம்மா அஸ்வினி அம்மாவும் ரொம்ப சூப்பரா அருமையா இந்த தொடக்க உரையெல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சுமா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்மா. சிவாய நம்ம. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். மனித்ரா, அத்விக் வீடியோல வாங்க. வீடியோல கொஞ்ச நேரம் இருங்க. அப்படியே ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் அவங்கவுங்க ஒப்பீனியன் சொல்றதுக்கு. சங்கரி சுப்பிரமணியன் அம்மா ரொம்ப நல்லா சொன்னாங்கம்மா. குழந்தைங்க ரொம்ப இனிமையா இருந்தது. அந்த குரலுக்கும் அவங்க சொன்ன விதம், அவங்களை தயார் பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. என்னுடைய வாழ்த்துக்கள் குழந்தைங்களுக்கு. ராஜேஸ்வரி கோவிந்தன் அம்மா. அருமைமா. பெரியவங்களா இருக்கிறவங்களே கொஞ்சம் தடுமாறுறோமா. எவ்வளவு சின்ன குழந்தைங்க, தெய்வமே சொல்ற மாதிரி இருந்ததுமா. உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப அருமை. வாழ்த்துக்கள்மா அந்த குழந்தைங்களுக்கு. ரொம்ப நன்றிம்மா அந்த குழந்தைங்களுக்கு. தரணி மேடம். சிவாய நமக மேம். திருச்சிற்றம்பலம். அந்த பிள்ளைங்க திருவடியெல்லாம் வணங்கிக்கிறேன். உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்த அனைத்து திருவடியும் வணங்கிக்கிறேன். காதல் அப்படி தேன் பாஞ்ச மாதிரி இருந்தது. இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு ஃப்ளோ, அதாவது ஒரு வார்த்தை கூட திருப்பி சொல்லல, தடுமாற்றம் இல்லை. அப்படியே அந்த ஃப்ளோ ரொம்ப அருமையா இருந்தது. கேட்க இனிமையா இருந்தது. இன்னைக்கு ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் கேட்கறதுக்கு எம்பெருமானோட கருணை அடியனுக்கும் இருந்திருக்கு. அனைத்து அடியார் திருவடியும் வணங்கிக்கிறேமா. சிவாய திருச்சிற்றம்பலம். மேடம். திருச்சிற்றம்பலம். குழந்தையும் தெய்வம் கொண்டாடும் இடத்தில் ரொம்ப அழகா ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா ஆர்ச்சிஸ்க்கும் திருவடி வணக்கங்கள். ரொம்ப அருமையா செஞ்சிருக்கீங்க. இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பாடம். நன்றிமா. திருச்சிற்றம்பலம். லட்சுமி பிரபாமா. சிற்றம்பலம். குழந்தைகளுக்கு என்னோட ஆசீர்வாதங்கள், வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா சிந்திக்கிறாங்க. திருவடி வணங்கிக்கிறேன். குழந்தைகள் திருவடியிலையும், அடியாரத்தில் பாட்டிமார் திருவடிகளையும் வணங்கிக்கிறேன். அகிலாமா சொன்ன மாதிரி எங்களுக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு இது குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும், அவங்களுக்கு இந்த மாதிரி சிந்திக்க வைக்கணும்னு ஒரு முன்னுதாரணமா கொண்டு வந்திருக்காங்க. திருச்சிற்றம்பலம். திருவடி வணங்கிக்கிறேம்மா. திருச்சிற்றம்பலம். வேலுமதி அம்மா. திருவடி வணங்கிக்கிறேம்மா. திருச்சிற்றம்பலம். அம்மா திருச்சிற்றம்பலம். திருவடி வணங்கிக்கிறேம்மா. இந்த அம்மா கருமை ஆதீன புலவர், பெரிய சித்தாந்த, அவங்களுக்கு நிறைய பட்டங்கள் கிடைச்சிருக்கு. அதை சொல்ல கூட எனக்கு தெரியல. அவங்க அப்பா சிறந்த சைவ சித்தாந்த சீசு மணி, நிறைய புக்குங்கள், மாபாடியம் அதெல்லாம் எழுதியிருக்காங்க. அவங்கள குருவா அடைஞ்சிருக்கிறோம். திருச்சிற்றம்பலம். அம்மா அவங்க திருவடியும் நான் பலமுறை வணங்கிக்கிறேம்மா. திருச்சிற்றம்பலம். ஐயா திருவடியும் பலமுறை வணங்கிக்கிறேன். ஐயா ஆசிரியர் திருவடியும் குருவடி திருவடியும் நான் பலமுறை வணங்கிக்கிறேன். திருச்சிற்றம்பலம். அம்மா சொல்லுங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். குழந்தைங்க சொன்னதை கேட்கும்போது அப்படி ஒரு மகிழ்ச்சி. அடுத்த தலைமுறைக்கும் போய் சேருது அப்படிங்கும்போது ஒரு ஈடில்லாத மகிழ்ச்சி தான் அது. எங்க ஆட்சிகள் எல்லாத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி நீங்க இருக்கீங்க. உங்க குழந்தைங்க மற்ற குழந்தைங்களுக்கு வழிகாட்டி மாதிரி இருக்கு. அம்மா சொன்ன மாதிரி தடுமாற்றம் இல்லாம அழகான இனிமையான மழலையில
நல்ல வார்த்தைகளை போட்டு அந்த குழந்தைங்க பேசுனதை கேட்கும் போதே சந்தோஷமா இருக்கு. அடுத்த தலைமுறைக்கும் எடுத்து செல்லப்பட்டது அப்படிங்கிற ஒரு தைரியத்தையும் கொடுக்கு. எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். குழந்தைங்க இத மாதிரி நிறைய படிச்சு நிறைய சிறப்பு பெறணும் அப்படிங்கிறது என்னுடைய இறைவன்கிட்ட விண்ணப்பம் வைத்து அந்த குழந்தைங்களை வாழ்த்தி ஆட்சிகள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் குறிக்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிட்டம்பலம். ரொம்ப ரொம்ப நன்றி அம்மா. உங்க மூலமா வாழ்த்து கிடைக்கிறதுங்கிறது பெரும் பாக்கியம். நேத்துதான் உங்களை பத்தி கேள்விப்பட்டோம். ரொம்ப ரொம்ப நீங்களும் கலந்துட்டு எங்களோட இதுல கலந்துனது ரொம்ப ரொம்ப பெரும் பாக்கியமா நினைக்கிறேன். எங்க குரு ஐயாவோட நீங்களும் கலந்துனது ரொம்ப பெரும் பாக்கியம். உங்க திருவடியை பலமுறை வணங்கிக்கிறேம்மா. திருச்சிட்டம்பலம். திருச்சிட்டம்பலம். மன்னிக்கணும். சிவாய நம. திருச்சிட்டம்பலம். குரு ஐயாவுக்கும் தேவாரம் சொல்லி கொடுக்கிற குரு ஐயாவுக்கும் வேலுமதி அம்மாவிற்கும் அவங்க எங்களோட சைவ சித்தாந்த ஆசிரியருங்கிறத பெருமையா சொல்லிக்க விரும்புறேன். அவங்க இருவருக்கும் பல கோடி முறை திருவடி வணக்கங்கள். உங்களோட முன்னிலையில பிள்ளைகள் கதை கேட்க எங்களுக்கும் அவர்களுடன் சேர்ந்து ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு அத்தனை புண்ணியம் பண்ணியிருக்கோம். அதற்கு குருவருக்கும் திருவருக்கும் பல முறை நன்றி சொல்றேன். அடியார்களுக்கும் நன்றி சொல்றேன். மென்மேலும் எங்களை நீங்க இப்படி வழி நடத்தணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சிவாயனமா. திருச்சிட்டம்பலம். திருவடி வணக்கிறேன். அனைவருக்கும் திருச்சிட்டம்பலம். பானுமதி மேடம். திருச்சிட்டம்பலம். குழந்தைகளோட குரல்ல உள்ள ஏற்ற இறக்கம், அவங்க கதவை சொல்லும் போது மனசு அப்படியே லயிச்சு, அதுக்குள்ள லயிச்சு அப்படியே கண்ணுல தண்ணியா வந்தது. அவ்வளவு கதையில பாத்திரமாவே லயிச்சிட்டோம். அந்த அளவுக்கு அப்படி ஒரு ஏற்ற இறக்கத்தோட இந்த குழந்தைகள் சொல்லது ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த குழந்தைகள் எல்லாருக்கும் எங்களோட ஆசீர்வாதங்கள். மற்ற எல்லா பெரியவர்களுக்கும் எங்களோட நமஸ்காரம். திருச்சிட்டம்பலம் மேடம். பாகவதி குமரேசன் அம்மா. திருச்சிட்டம்பலம் ஐயா. திருச்சிட்டம்பலம் அம்மா. எல்லாருக்கும் எனக்கு வணக்கங்க. குழந்தைகள் எல்லாரும் நல்லபடியா சொன்னாங்கம்மா. அவங்க ஆட்சிமாருக்கு எல்லாருக்கும் என்னோட ஆசீர்வாதம். பிள்ளைகள் ஆயுள் ஆரோக்கியத்தோட சகல சௌபாக்கியத்தோட நல்லா இருக்கணும். மேலும் மேலும் நல்லபடியா அவங்க முன்னேற்றமா வரணும். அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி அம்மா. சாந்தா சுப்பிரமணியம் மேடம். திருச்சிற்றம்பலம் ஐயா. திருச்சிற்றம்பலம் அம்மா. எல்லாரோட திருவடியும் வணங்கிக்கிறேன். குழந்தைகள் அவளுடைய இனிய தமிழ்ல இவ்வளவு அழகா சொன்னா, ரத்ன சுருக்கமா சொன்னாலும் இந்த தமிழ் எனக்கு கூட அப்படி பேச வராது. அழகா இலக்கண தமிழ்ல ஒரு வார்த்தை விடாம ஒரு இந்த கான்சிக்வன்ஸ் விடாம அழகா சொன்னா. எனக்கு பத்தியலா தமிழ் கூட சரியா வரமாட்டேங்குது. நடுவில் இங்கிலீஷ் வந்து தருது. ரொம்ப அழகா சொன்னா. எல்லாருக்கும் ரொம்ப புரிய முடிய இருந்தது. அவளோட சின்ன பாஷையில சின்ன வயசுல அவ்வளவு தூரம் சொல்றான்னா அது ரொம்ப பெருமையா இருக்கு. அவளை இந்த ட்ரைனிங் கொடுத்து சொல்லி கொடுத்த அந்த தாய்மார் பாட்டிமார் எல்லாருக்கும் என்னோட வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். குழந்தைகளுக்கு என்னோட ஆசீர்வாதத்தை தெரிவிச்சுக்கிறேன். திருச்சிற்றம்பலம். கல்பனா மேடம். திருச்சிற்றம்பலம். அனைத்து திரும்பி வணக்கிறமா. சோனன், சமர், ஆதிரா, மணித்ரா, அத்விக், உங்க 4 பேருக்கும் ரொம்ப வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையா சொன்ன அத்விக், மணித்ரா 2 பேரும் இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சாலும் நல்ல அழகா தமிழ் உச்சரிப்பு நல்லா அழகா சொன்னீங்க. உங்க 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். உங்களை ட்ரெயின் பண்ண உங்க பெற்றோர் அஸ்வினி மேடத்துக்கு ஒரு நல்ல ஸ்பெஷல் தேங்க்ஸ். அதுக்கப்புறம் சூர்யா வைத்தீஸ்வரன் அம்மா, சங்கரவடி அம்மா, உங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப அருமையா சொல்லி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி அம்மா. திருச்சிற்றம்பலம். திருவடியை வணங்கிக்கிறேன். ஆமா சிவாய நம்மம்மா. எல்லா கிரெடிட்டும் அவங்கவுங்க தாய்மார்க்கு தான். மணித்ராக்கு அவங்க அம்மா, அத்விக்கு அவங்க அம்மா. திருவடி வணங்கிக்கிறேன். திருச்சிற்றம்பலம். சுகந்தி மேடம். திருச்சிற்றம்பலம் அம்மா. இந்த 4 வயசு குழந்தைங்க எப்படி சிவனோட அருள் பெற்றிருக்கிறாங்கன்னு இந்த அவங்க மழலை மொழியில புராணத்தை கேட்கறதுக்கே ரொம்ப அருமையா இருந்ததுங்கம்மா. உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி அந்த புராணத்தை உள்வாங்கி சிவனோட அருளோட அவங்க அதை சொல்லி இருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த குழந்தைங்க வாழ்க்கையில நல்லா முன்னேறி நல்லா வரணும். சிவனோட அருள் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். கவசம் போல காத்திடும் அவங்களன்றது இப்பவே நல்லா தெரியுது. வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். கோமதி ராமச்சந்திரன் அம்மா. திருச்சிட்டம்பலம். அனைத்து அடியாரோட திருவிழா வாங்கிறேன். இந்த குழந்தைகள்ல ரொம்ப அருமையா ரொம்ப இனிமையா சொன்னாங்க. எந்த திக்குதலும் இல்லாம நல்லா
ப்ளூவா அப்படியே கரெக்டா எல்லாம் நல்லா இதை உள்வாங்கி அந்த கதையை உள்வாங்கி நல்லா சொன்னாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் மேலும் இந்த பிள்ளைகள் நல்ல இந்த சைவ தொண்டுல சிறந்து வழங்க வேண்டும். அவங்கள ட்ரைனிங் கொடுத்த அம்மாமாருக்கும் ஆச்சிமாருக்கும் வாழ்த்துக்கள். அவங்க திருவடியை பலமுறை வணங்கிறோம். இவர் எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த குழந்தைகள் திருவடியை வணங்கிறோம். திருச்சிட்டம்பலம் காஞ்சனா மேடம், அப்படி இல்லைன்னா ஐயப்பன் ராஜ் ஐயா இருக்கீங்களா? காஞ்சனா மேடம், ஐயப்பன் ராஜ் ஐயா யாராவது இருக்கீங்களா? ஐயப்பன் ராஜ் சார், சங்கருடைய அம்மா சொல்லுங்க. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். எல்லார் திருவிடையும் நான் பணிவோட பலமுறை வணங்கிக்கிறேன். நீங்க எல்லாரும் குழந்தைகளுக்கு வாழ்த்து கூறியதற்கும் ஆசீர்வாதம் சொன்னதுக்கும் ரொம்ப 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 நன்றி. எல்லாம் இறைவன் திருவருள். அவங்க சூர்யா சொன்ன மாதிரி அவங்க அம்மா 2 பேரோட அம்மாவும் தான் அதற்கு முதிர்ப்பு. சூர்யாவும் நல்ல இது பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் பண்ணி கொண்டு வந்தார். முதல்ல குருவருளும் திருவருளும் உங்க எல்லாரோட ஆசீர்வாதம் இந்த பொன்னாள்ல கிடைச்சதுக்கு உங்க எல்லார் திருவடியும் நான் பலமுறை வணங்கி நன்றி சொல்லிக்கிறேன். திருச்சிற்றம்பலம். திருவடி வணக்கம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் ஐயா, வாழ்த்து பாடல் பாட சொல்லி முடிச்சிடலாமா ஐயா? முடிச்சிடலாமா? வாழ்த்து பாடல் பாட சொல்லி முடிச்சிருங்க. சரிங்க. திருச்சிற்றம்பலம். சங்கரவடி மேடம், நீங்க வாழ்த்து பாடல் பாட முடியுமா? பாடுறோமா? திருச்சிற்றம்பலம். முடிச்சிருங்க. திருச்சிற்றம்பலம். எம்பெருமான் செக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுள்ளார் அடியாரவர் புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகெல்லாம். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. கண்ணார் அமுத கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். அமர்நீதி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அடியார் திருவடிகள் எல்லாம் பணிவோடு வணங்கிக்கிறோமா. திருச்சிற்றம்பலம். திருவடி வணக்கம்.